Okay, shock is nothing but what is shock? ஷாக்னு படிச்சிருப்போம். ஆனால் அந்த ஆர்த்தோபிஜிஸ் கேட்கும்போதும் ஷாக் டைப்ஸ் தெரியல, கிளாசிஃபிகேஷன் தெரியல, பெத்தாலஜி தெரியல, சும்மா உட்காந்துருக்காங்க. பட் எவ்ரி ஒன் நோ ஷாக். ஓகே, செப்சிஸ் வந்தால் ஷாக் வரும், கார்டியோஜெனிக் வந்தால் ஷாக் வரும், நியூரோஜெனிக் ஷாக்கு, அனஃபிலாக்டிக் ஷாக்கு, இது எல்லா ஷாக்குன்னு தெரியும். ஆனால் கிளாசிஃபிகேஷன் கேட்டால் சொல்ல மாட்டோம், மெக்கானிசம் கேட்டால் சொல்ல மாட்டோம். ஸோ மெக்கானிசம் வெரி சிம்பிள் ஃபார் ஆல் தி ஷாக். மெக்கானிசம் வெரி சிம்பிள் எக்ஸப்ட் நியூரோஜெனிக் ஷாக். ஸோ த டைப்ஸ் வாட் இஸ் ஷாக்? ஷாக் வந்து என்னது? நார்மலாக பிளட் பம்ப் பண்ணி எல்லா டிஷ்யூக்கும் ஆக்சிஜன் போகணும். எல்லா டிஷ்யூக்கும் ஆக்சிஜன் போகலன்னா அதுக்கு பேர் தான் என்னது? ஷாக். ஓகே, ஸோ இட்ஸ் அ ஸ்டேட் ஆஃப் செல்லுலார் டிஷ்யூ ஹைபாக்சியா. செல்லுக்கு ஆக்சிஜன் இருக்காது, டிஷ்யூ செல்லுனா என்னது? டிஷ்யூனா என்னது? நத்திங் பட் செல்ஸ். இதுக்கும் ஆக்சிஜன் இருக்காது. சரியா? ஸோ ரிடியூஸ்டு O2 டெலிவரி ஆர் புவர் O2 யூட்டிலைசேஷன் ஆர் இன்க்ரீஸ்டு O2 கன்சம்ஷன் வித் சர்க்குலேட்டரி ஃபெயிலியர் ஆர் புவர் பர்ஃபியூஷன். எல்லாத்துக்கும் மீனிங் புரியுதுல்ல என்ன? அதாவது ஆக்சிஜன் டிஷ்யூ ஹைபாக்சியா ஒன்று, ரிடியூஸ்டு ஆக்சிஜன் டெலிவரி என்ன இதே போகலாம், ஆர் புவர் ஆக்சிஜன் யூட்டிலைசேஷன். செல்லு வந்து ரொம்ப பேடாக இருக்குது ஆர் இதாக இருந்துச்சுன்னா யூட்டிலைசேஷனே பண்ண முடியாது. ஆர் ஆக்சிஜன் இந்த மிஸ்மேட்ச் ரேஷியோ அது மாதிரி வந்தாலும் பண்ண முடியாது. ஸோ திஸ் இஸ் த டெஃபினேஷன் ஃபார் ஷாக். ஸோ த டைப்ஸ் ஆஃப் ஷாக் யூ நோ. ஹைப்போவொலிமிக் ஷாக். வாட் இஸ் ஹைப்போவொலிமிக் ஷாக்? என்ன, பிளட்டு கம்மியாகிறது, வால்யூம் கம்மியாகிறது, அதனால் ஷாக் வந்துடுது. அதனால் அதுக்கு பேர் என்னது? ஹைப்போவொலிமிக் ஷாக். வாட் இஸ் த மோஸ்ட் காமன் காஸ் ஃபார் ஹைப்போவொலிமிக் ஷாக்? ஹெமரேஜிக் ஷாக். ஹெமரேஜிக் ஷாக், ட்ராமா அடிபட்டு வரவங்க பிளட் லாஸ் ஆகியிருந்திருக்கும், அதுதான் ஹெமரேஜிக் ஷாக். தென் நெக்ஸ்ட் என்னது? கார்டியோஜெனிக் ஷாக். வாட் இஸ் கார்டியோஜெனிக் ஷாக்? டியூ டு ஹார்ட் பம்ப் பண்ண முடியாமல் போயிடும். ஹார்ட் எப்போ பம்ப் பண்ண முடியாமல் போயிடும்? டேம்பனட். ஓகே, ஸோ அக்யூட் எம்ஐயில் டக்குன்னு வந்து மசில் இஸ்கீமியா போயிருக்கும். ஸோ ஹார்ட் அதுக்கு மேலே பம்ப் பண்ண முடியாது. தென் ஆர் கார்டியாக் டேம்பனட் அது மாதிரி வரலாம். தென் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஷாக், தட் இஸ் செப்டிக் ஷாக். தென் நியூரோஜெனிக் ஷாக் பிகாஸ் ஆஃப் சடன் பெயின்ஃபுல் ஸ்டிமுலை. சடனாக பெயின்ஃபுல் ஸ்டிமுலை போச்சுன்னா மற்ற எல்லாமே வெசல்ஸ் எல்லாம் டைலேட் ஆகிடும். ஸோ எல்லா பிளட்டும் வந்துடும், பிரெயினுக்கு எதுவும் பிளட் போகாது. ஷாக். தென் அனதர் ஒன் பி தி அனஃபிலாக்டிக் ஷாக். படிச்சிருப்பீங்களா? டைப் 1 ரியாக்ஷன். தென் த எண்டோக்ரைன் ஷாக் லைக் ஹைப்போதைராய்டிசம், அட்ரினல் இன்சஃபிஷியன்சி, இதெல்லாமே போயிட்டு ஷாக் போகணும். ஓகே, த ஷாக் மெக்கானிசம் என்ன? இதுதான் இந்த மெக்கானிசம். ரொம்ப சிம்பிள். எனி ஷாக் யூ ரைட் திஸ் மெக்கானிசம், அவ்வளோதான். ஷாக்கில் மெக்கானிசம்னாலே உனக்கு தெரிஞ்சு எது வரைக்கும் தெரிஞ்சிருக்கும்? ஷாக்கில் உங்களுக்கு மெக்கானிசம் தெரிஞ்சால் என்ன தெரியும்? ஹைப்போடென்ஷன் போகும். ஹைப்போடென்ஷன் போச்சுன்னா கிட்னிக்கு பிளட்டு கம்மியாகும். கிட்னிக்கு பிளட்டு கம்மியாச்சுன்னா என்ன நடக்கும்? ரெனின் ஆஞ்சியோடென்சின் மெக்கானிசம், ரேஷ் மெக்கானிசம் ஆக்டிவேட் ஆகிடும். சரியா? ரேஷ் மெக்கானிசம் ஆக்டிவேட் ஆகிடும். ரேஷ் மெக்கானிசம் ஆக்டிவேட் ஆகிட்டு காம்பன்சேட் பண்ணணும். ரேஷ் மெக்கானிசத்துக்கும் காம்பன்சேட் பண்ணல, அதுக்கும் பிபி இன்க்ரீஸ் ஆகலைன்னா ஹார்ட்டுக்கே பிளட்டு கம்மியாகும். ஹார்ட்டுக்கே பிளட்டு கம்மியாச்சுன்னா என்ன ஆகும்? இட்ஸ் ஹைபாக்சியா டு த ஹார்ட். ஹார்ட்டுக்கு கம்மியாச்சுன்னா இட்ஸ் கார்டியாக் டிப்ரெசன்ட்டாக, கார்டியாக் வந்து டிப்ரெஷன் பி ஆக்டிவேட்டட். ஸோ ஹார்ட் டிப்ரெஸ் ஆகிடும். ஹார்ட் டிப்ரெஸ் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் இன்னும் பிளட்டு ஆல்ரெடி கம்மியாக போயிட்டுருக்கு, இப்போ ஹார்ட்டே டிப்ரெஸ் ஆகிடுச்சு. அப்போ என்ன நடக்கும்? இட் அக்ரவேட்ஸ் தி ஹைபாக்சியா. ஃபர்தர் அக்ரவேட்ஸ் தி ஹைபாக்சியானா டிஷ்யூக்கு ஆக்சிஜனே போகல, என்ன நடக்கும்? ஏரோபிக் மெட்டபாலிசிஸ்லேருந்து ஸ்விட்ச் ஓவர் இன்டு அனரோபிக் மெட்டபாலிசிஸ். ஸோ லாக்டிக் அசிடோசிஸ். பேஷண்ட் என்ன வந்துருச்சா? ஒன்று ஹைப்போதெர்மியா ஆல்ரெடி வந்திருக்கும், ஹைப்போடென்ஷனில் ஹைப்போதெர்மியா வந்திருக்கும். தென் இப்போ வந்து என்னது? லாக்டிக் அசிடோசிஸ் வந்துருச்சு. அப்போ அடுத்து என்ன போயிடுவான்? ட்ரையட் ஆஃப் டெத்துக்கு கோயகுலோபதி வரணும். ஸோ இப்போ ஹைபாக்சியா இதில் வந்துருச்சு, லாக்டிக் அசிடோசிஸ் வந்துருச்சு. இப்போ மறுபடியும் என்ன நடக்கும் பேஷண்ட்டுக்கு? லாக்டிக் அசிடோசிஸ்க்கு அப்புறம் பேஷண்ட்டுக்கு லாக்டிக் அசிடோசிஸ் வந்துருச்சு. இப்போ அதுக்கடுத்து என்ன நடக்கும் பேஷண்ட்டுக்கு? த இன்ஃப்ளக்ஸ் மெக்கானிசம், செல்வால் இன்ஃப்ளக்ஸ் மெக்கானிசம் மாறும். இப்போ நார்மலாக இன்ஃப்ளக்ஸ் மெக்கானிசம் என்னது? சோடியம் கால்சியம் வெளியில் இருக்கும், ஹைப்பர் கேலிமியா பொட்டாசியம் உள்ளே இருக்கும். பட் இப்போ என்ன நடக்கும்? இந்த ஆனரோபிக் மெட்டபாலிசம் நடக்கும்போது இது அப்படியே உல்டாவாக நடக்கும். ஸோ தேர் வில் பி அ இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் என்னது? சோடியம் அண்டு கால்சியம், தி எஃப்ளக்ஸ் ஆஃப் பொட்டாசியம். ஸோ பொட்டாசியம் வெளியில் வந்துடும். பொட்டாசியம் எங்கே இருக்கணும்? பொட்டாசியம் இஸ் செல்லுலார் எலக்ட்ரோலைட்ஸ், செல்லுக்குள்ளே இருக்கணும். இப்போ எதாவது நடக்கும்? பொட்டாசியம் எங்கே வந்துடும்? செல்லுக்கு வெளில வந்துடும். ஸோ ஹைப்பர் கெலிமியா வந்துடும். பேஷண்ட்டுக்கு என்ன போயிடும்? ஹைப்போ கெலிமியா அண்டு ஹைப்போ கால்சியமியா அண்டு ஹைப்போ நேட்ரிமியா போயிடும். பட் ஹைப்பர் கெலிமியா வந்துடும். நான் சொல்கிற புரியுதா? ஏப்பா பொட்டாசியம் வெளியில் வந்துடும், சோடியமும் கால்சியமும் உள்ளே போயிடுது. புரியுதா? ஸோ திஸ் வில் ப்ரொடியூஸ் மெட்டபாலிக் அசிடோசிஸ். ஆல்ரெடி லாக்டிக் அசிடோசிஸ் இருக்குது, இது மெட்டபாலிக் அசிடோசிஸ் வில் ஃபர்தர் அக்ரவேட்ஸ் தி அசிடோசிஸ். ஓகேவா? ஸோ இந்த மெக்கானிசம் நடக்கும். செல்லில் இருக்கிற லைசோசம்ஸ் எல்லாம் டெத் ஆகிடும். செல்லில் லைசோசம் டெத் ஆச்சுன்னா இட் வில் சிக்கிள் செல் சிண்ட்ரோம். செல் எல்லாமே லைஸ் ஆகிடும். செல் லைஸ் ஆகிடுச்சுன்னா தட் இஸ் கால்டு சிக்கிள் செல் சிண்ட்ரோம்.
செல் லைஸ் ஆனதுக்கப்புறம் எண்டோத்தீலியலுக்கு இதே டேமேஜ் தான் நடக்கும். ஸோ எண்டோத்தீலியலில் மற்ற எல்லா இடத்துலையும் இந்த டேமேஜ் நடந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலாக தேர் பி a microthrombi formation in the blood vessels. That is called DIC. Almost patient is on death. அது consumptive coagulopathy. It again aggravates the bleeding. ஸோ அங்கங்கே ஊசாக ஆரம்பிச்சிடும். ஸோ patient will die. புரியுதா? ஸோ the mechanism is very simple. Any shock, any cause of shock, there will be a low cardiac output. See, low cardiac output. இதுலேருந்து என்ன வந்துடுது பேஷண்ட்டுக்கு? ஹார்ட்டுக்கு இம்பார்ட்டண்ட் ஆர்கன் என்னது? நம்ம பாடியில் இம்பார்ட்டண்ட் ஆர்கன் என்னது? ஓகே, கிட்னி, பிரெயின், ஹார்ட், லங்ஸ், லிவர். சரியா? இதுதான் இம்பார்ட்டன்ட் ஆர்கன்ஸ். சரியா? ஸோ இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் பிளட்டு போகணும் ஃபஸ்ட்டு. அதனால் ஸோ மற்ற இடத்துக்கு பெரிஃபரிஸ் இருக்குல்ல, இப்போ கைக்கு வரலன்னு பிளட்டு யாராவது இது கிடையாது. ஸோ மற்ற பெரிஃபரியில் இருக்க ஹைப்போடென்ஷன் கொஞ்சம் பிளட்டு கம்மியாச்சுனாலே பெரிஃபரியில் எல்லாமே வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் நடக்கும். பட் எங்கே மட்டும் தான் வேசோ டைலட்டேஷன் நடக்கும்? இந்த டிஷ்யூக்கு எல்லாமே, இந்த 4 ஆர்கன் இருக்குல்ல, இந்த கிட்னி, பிரெயின், ஹார்ட்டு, லங்கு, லிவர், இதுக்கு மட்டும் வேசோ டைலட்டேஷன் நடக்கும். ஸோ பிகாஸ் ஆஃப் வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் there will be a tachycardia. Then the dynamic circulation increases, the tachypnea also. ஏன்னா ஆக்சிஜன் சேச்சுரேஷன் பத்தாது. ஸோ அதிகமாக மூச்சு வாங்கினாமாவது ஆக்சிஜன் 10 மாதத்துக்காக breathe more. So that is tachypnea. Then the reduced blood flow to the kidney, so reduced urine output, renin-angiotensin mechanism, salt water retention, ADH released. ஸோ இதில் வந்துடும். ஸோ அப்பையும் இது வரல, ஷாக் ரெக்கவர் பண்ண முடியல அப்படின்னா the shock, the persist, the cardiac output, the cardiac depressants activate ஆகிடும். ஸோ cardiac depressant activate ஆச்சுன்னா cardiac pump failure, ஹார்ட் பம்ப் ஆக நடந்துச்சுன்னா அவ்வளோதான், சைக்கிள் ரொட்டேட் ஆக ஆரம்பிக்குது. Again it will aggravate hypoxia, anaerobic metabolism, lactic acidosis, cell wall damage. Cell wall damage ஏன் நடக்குது? sodium calcium enter into the cell, potassium leaking. என்ன? ஸோ பொட்டாசியம் லீக் ஆகிறனால வெளியில் வரனால ஹைப்பர் கெலிமியா வந்துடும். தென் ஹைப்போநேட்ரிமியா, ஹைப்பர் கால்சியமியா. சரியா? 2 ஹைப்போ தானே, சோடியமும் 2 உள்ளே போயிடும். ஸோ இது வந்து வெளியில் வந்துடும் கால்சியம். ஸோ இது இந்த மெக்கானிசம் நடந்துச்சுனாலே செல்லுக்குள்ளே இருக்கிற லைசோசைம்ஸ் எல்லாம் பிரேக் டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எல்லா செல்ஸும் அதுவே டெஸ்ட்ராய் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த பேர் தான் என்னது? சிக்கிள் செல் சிண்ட்ரோம். ஓகே, ஸோ சிக் செல் சிண்ட்ரோம். அதுக்கு அடுத்து என்னது? the platelets will be activated, will produce a thrombus formation. ஸோ மைக்ரோ த்ராம்பை DIC ஃபார்ம் ஆகும். DIC ஃபார்ம் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்க ஆரம்பிச்சிடும்? ப்ளீடிங். ப்ளீடிங். ஸோ ஃபர்தர் ப்ளீடிங். ஸோ அதான் ஷாக்கோட மெக்கானிசம். ஸோ இது எல்லா ஷாக்கும்பா, எந்த ஷாக் கேட்டாலும் இந்த மெக்கானிசம் புரிஞ்சிடும். புரியுதா? ஸோ ஹைப்போடென்ஷன், ஹைபாக்சியா, இந்த வேர்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் ஷாக் மெக்கானிசம் கேட்டாங்கன்னா. ஹைபாக்சியா, ஹைப்போடென்ஷன், பெரிஃபரி வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன், சிஸ்டமிக் மட்டும் வேசோ டைலட்டேஷன். தென் அடுத்து என்ன நடக்கும் பேஷண்ட்டுக்கு? ரெனின் ஆஞ்சியோடென்சின் மெக்கானிசம் ஆக்டிவேஷன், ADH இதாகும். தென் மெட்டபாலிக் அசிடோசிஸ், லாக்டிக் அசிடோசிஸ், ஏனரோபிக் மெட்டபாலிசம் அசிடோசிஸ். தென் இன்ஃப்ளக்ஸ், கார்டியாக் டிப்ரெஷன், ஃபர்தர் ஹைபாக்சியா. தென் சோடியம் இன்ஃப்ளக்ஸ், சோடியம் கால்சியம் உள்ளே போகும், பொட்டாசியம் மட்டும் வெளில வரும். வந்துச்சுன்னா என்ன ஆகும்? சிக் செல் சிண்ட்ரோம். தென் DIC. அதுக்கப்புறம் DICனாலே முடிஞ்சிருச்சு. சரியா? ஸோ this is the stages of shock. Stages of shock is nothing but the stage of hypoperfusion and hypoxia. Hypoperfusion and hypoxia என்னது? up to anaerobic ஃபஸ்ட்டு நடக்கிற anaerobic metabolism வரைக்கும் வந்துச்சுன்னா that is aerobic metabolism to anaerobic metabolism. எப்போ மாறுதோ அந்த பீரியட் தான் என்னது? ஸ்டேஜஸ் ஆஃப் ஹைப்போபர்ஃபியூஷன் அண்ட் ஹைபாக்சியா. அதுக்கடுத்து என்னது? காம்பன்சேட்டரி ஷாக். காம்பன்சேட்டரி ஷாக்னா இதுலேருந்து ரெக்கவர் ஆகி வந்துடணும். இதில் ரெக்கவர் ஆகலை, ADH. இப்போ காம்பன்சேட்டரி ஷாக்கில் அவ்வளோதான், இதெல்லாம் செக்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ADH மற்றதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி எல்லா பிளட்டையும் இதுக்கு டைவெர்ட் பண்ணுது. எதுக்கு? பெரிஃபெரியிலேருந்து ஹார்ட்டுக்கு, இம்பார்ட்டன்ட் ஆர்கன்ஸ், கிட்னி, லிவர், இதுக்கு மட்டும் டைவெர்ட் பண்ணுது. டைவெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் ஹார்ட் எல்லாம் போயிட்டு மறுபடியும் இதுக்கு போயிடுச்சு, இதுக்கெல்லாம் போயிடுச்சுன்னா தென் தட் இஸ் கால்டு டீகாம்பன்சேட்டரி ஷாக். தென் இர்ரிவர்சிபிள் ரிஃப்ராக்டரி ஷாக்னா அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது. அதுதான் இர்ரிவர்சிபிள் ரிஃப்ராக்டரி ஷாக். சரியா? திஸ் இஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் ஷாக். தென் எஃபெக்ட்ஸ் ஆஃப் தி ஷாக். இதுதான் எஃபெக்ட்ஸ் ஆஃப் தி ஷாக். இஸ் நத்திங் பட் யூ ஆர் டிஸ்கிரைபிங் தி MODS.
MODS. புரியுதா? ஒரு ஆர்கன் நீயே சொல்லு பாப்பா, நீயே ஈஸியாக சொல்லலாம். வாட் இஸ் ஹார்ட்? ஹார்ட்டுக்கு என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட்டில் ஹைப்போடென்ஷன், அதுக்கப்புறம் டேக்கிகார்டியா, ஏன்னா ஹார்ட் இதாகும் டேக்கிகார்டியா, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஹார்ட்டில் என்னென்ன சேஞ்சஸ் நடந்துச்சு ஷாக்கில்? கார்டியாக் டிப்ரெஷன். தென் அவ்வளோதான். ஹார்ட்டுக்கு பிளட் சப்ளை போனால் எம்ஐ கூட வரலாம். ஏன்னா ஹார்ட்டுக்கு பிளட் சப்ளை போகலன்னா என்ன வரும்? எம்ஐ தானே, அதானே இது. ஸோ இல்லை டேக்கிகார்டியா, ஹைப்போடென்ஷன், என்ன ப்ரொடியூஸ் எம்ஐ, என்ன இது எல்லாமே வரலாம். தென் லங்கில் என்ன வரலாம்? சிம்டம் என்னது? டேக்கிபினியா, சேச்சுரேஷன், டிகிரிஸ் சேச்சுரேஷன் இருக்கும். இட் லீட்ஸ் டு ARDS. ஓகே. தென் மெட்டபாலிக்கில் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், anaerobic மெட்டபாலிசம் நடக்கும். என்ன பேஷண்ட்டுக்கு என்ன இருக்கும்? ஹைப்பர்கெலிமிக், அடுத்து என்னது? ஹைப்போநேட்ரிமிக், ஹைப்போகால்சிமிக், மெட்டபாலிக் சிடோசிஸ். ஓகேவா? ஸோ இது நடக்கும். செல் லெவலில் 6 செல் சிண்ட்ரோம் நடக்கும். கிட்னியில் என்ன நடக்கும்? ஃபஸ்ட்டு டிக்ரீஸ்டு யூரின் அவுட்புட், அதுக்கப்புறம் தானது ஒலிகூரியா, அனூரியா, அக்யூட் கிட்னி ஃபெயிலியர் ஆர் அக்யூட் கிட்னி இன்ஜுரி ஆர் ஃபெயிலியர் ஏதாவது. சரியா? தென் பிரெயினில் என்ன நடக்கும்? ஃபஸ்ட்டு ஹைபாக்சியா பேஷண்ட் போகும்போது பேஷண்ட் வில் கோ ட்ரௌசி, கோமா, அன்கான்சியஸ். அதுதான் கோமா. அடுத்து என்னது? GITயில் என்ன நடக்கும்? GITக்கு மியூக்கோஸாக போகிற பிளட் சப்ளைலாம் இதாகிடும். ஸோ மியூக்கோசல் இஸ்கீமியா, ஸோ பேஷண்ட் வில் டெவலப் மெலினா, மியூக்கோசல் இஸ்கீமியா. சரியா? ஸோ திஸ் இஸ் தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஷாக் நடந்துச்சுன்னா MODS தான் நடக்கும். MODSனால இதுதான், வேறு எதுவுமே கிடையாது. MODSல லங்கு ஃபஸ்ட்டு லங் இன்வால்வ் ஆகும், அதுக்கடுத்து அப்படியே ஒரு ஆர்கனா ஹார்ட்டு, லிவர் இப்படின்னு எல்லாமே இன்வால்வ் ஆகிட்டு வரும். புரியுதா? ஸோ திஸ் இஸ் தி இது. தென் த pathophysiology ஆஃப் செப்டிக் ஷாக்ல என்னப்பா டேஞ்சரஸ்? என்னது செப்டிக் ஷாக்ல? டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஷாக்னா எல்லாமே டைலேட் ஆகிடும், வெசல்ஸ் எல்லாமே டைலேட் ஆகிடும். ஏன்? எனி ஐடியா? எண்டோடாக்சின்ஸ் ஆர் எக்ஸோடாக்சின்ஸ் இருக்குல்ல, the toxins mimics like nitric oxide என்னப்பா பண்ணும்? vasodilatation. அவ்வளோதான். ஸோ செப்சிஸில் whenever you are seeing any sepsis patient, இது டேக் ஹோம் மெசேஜ். கிளினிக்லாம் நாளைக்கு நீ CRI போகிற, எங்கே அடுத்து கண்டிப்பாக போயிடுவீங்க. CRI போகும்போது if you are seeing any septic patient with septic shock, hypotension, BP 90-60 இருந்துச்சுன்னா start inotrope support because the patient of septic shockல எடுத்தாவான் அந்த டாக்ஸின்ஸ் பாடியில் அது வாஷ் அவுட் ஆகிற வரைக்கும் எப்படி யூ கேன் கிவ் ஆன்டிபயோட்டிக்ஸ் டு கில் தி பாக்டீரியா. பட் டாக்ஸின்ஸ்க்கு நீ எதுவும் பண்ண முடியாது. அந்த டாக்ஸின்ஸ் பெர்சிஸ்டண்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி நீ ப்ராலிஃபரேட் டாக்ஸின்ஸ் இருக்கும்ல, அந்த டாக்ஸின்ஸ் வில் கீப் ஆன் என்கேஜிங் தி பிளட் வெசல்ஸ். இட் மிமிக்ஸ் லைக் அ நைட்ரிக் ஆக்சைடு. ஸோ த பெர்சிஸ்டன்ட் வேசோ டைலட்டேஷன் இருக்கும். எப்போ அந்த டாக்ஸின்ஸ் வாஷ் அதுவே போகுதோ அது வரைக்கும் பேஷண்ட் ஷாக்கில் தான் இருக்கும். ஸோ பெட்டர் யூ ஸ்டார்ட் inotrope support. சரியா? ஸோ அதான் செப்டிக் ஷாக் ஆல்ரெடி சொல்லிட்டேன். செப்சிஸ் எனி ஆப்வியஸ் foci of pus or microorganisms, that is called infection plus SIRS, that is sepsis plus hypotension, that is septic shock, and with any organ dysfunction, that is MODS. So same toxins, endotoxins from the organisms, like all the organisms will produce toxins, so it will reduce the free radicals and cytokines. Then it will leads to endothelial damage and SIRS. ஏன்னா பாக்டீரியா உள்ள போச்சு, செப்டிக் உள்ள போச்சுனாலே இன்ஃப்ளமேஷன் வந்துடும். So all these are inflammatory changes like releasing of cytokines, free radicals and phagocytosis எல்லாமே நடக்கும். ஸோ இது நடக்கும்போது தான் endothelial injury நடந்துடும். ஸோ SIRS, then hypotension, septic shock, then MODS, then patient will develop irreversible cold stage. Okay, then these things and the management is QSOFA score. What is QSOFA score? QSOFA score, it's a septic score, sepsis பண்ற ஸ்கோர். என்ன that is என்ன மூணு காம்பனன்ட் இருக்கும் அதில். என்னது QSOFA score? sepsis score பா இது. that is low blood pressure less than 100 mmHg or increased respiratory rate more than 22 or GCS less than 13. It is QSOFA score. Then the management is very easy.
என்ன எனி ஷாக் என்ன உனக்கே மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சிருக்கும் இந்த நேரத்துக்கு. ஏன்னா ஆல்மோஸ்ட் வி ஆர் ஃபஸ்ட் வரும்ல. ஸோ எனக்கு தெரிஞ்சிருக்கும் என்னது ஃபஸ்ட்டு என்ன ஃப்ளூயிட்ஸ் மேனேஜ்மெண்ட். பிகாஸ் எங்கே ஆரம்பிக்குது ஃபஸ்ட்டு ஹைப்போடென்ஷன் தான் ஆரம்பிக்கும். என்ன ஹைப்போடென்ஷன் தான் ஆரம்பிக்கும். ஹைப்போடென்ஷன் ஹைபாக்சி ஆரம்பிக்கும் ஃப்ளூயிட் 10ல். ஸோ ஃப்ளூயிட் ரீப்ளேஸ்மெண்ட், தென் அயனோட்ரோப் ஏஜென்ட்ஸ். செப்சிஸில் அயனோட்ரோப்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். த கரெக்ஷன் ஆஃப் ஆசிட் பேஸு. ஏன் ஆசிட் பேஸ் கரெக்ஷன் பண்ணோம்? யூ ஹேவ் டு பிரேக் தி அசிடோசிஸ், லீத்தல் ட்ரைட், பிரேக் தி அசிடோசிஸ். ஸோ அசிடோசிஸ் எங்கே வருதோ உடனே நீ பிரேக் பண்ணிடணும். அதை மறந்துடவே கூடாது. என்ன உனக்கு தெரியலையா, கரெக்ட் தி அசிடோசிஸ், கரெக்ட் தி ஹைப்போதெர்மியா, கரெக்ட் கோயாகுலோபதி. இதுதான் ஷாக்கோட ட்ரீட்மெண்ட் ஃபஸ்ட்டு. புரியுதா? யூ ஹேவ் டு பிரேக் தட் ட்ரையாங்கிள். என்ன ஒருத்தன் இருந்தாலே ரொம்ப டேஞ்சர். இதில் 3 பேர் சேர்ந்துட்டாங்கன்னா முடிஞ்சிடுச்சு. ஸோ அவ்வளோதான். ஸோ யூ கேன் கிவ் ஸ்டீராய்ட்ஸ் ஆல்சோ இன் செப்டிக் ஷாக் ஒன்லி. யூ கேன் கிவ் ஸ்டீராய்ட்ஸ். என்ன அந்த ஹார்ட்டோட எஃபெக்ட்டுக்காக கொஞ்சம் கொடுக்குறோங்கிறாங்க. தட் இஸ் ஸ்டடி. தென் ஆன்டிபயோட்டிக்ஸ் அண்ட் வென்டிலேட்டரி சப்போர்ட் பேஷண்ட் இஸ் ஆன் இதில் இருந்துச்சுன்னா. தென் சென்ட்ரல் வீனஸ் ப்ரெஷர், என்ன சிவிபி பார்த்துருப்பீங்களா? சிவிபி சிம்பிள்ப்பா. இங்கே இருக்கு என்ன சென்ட்ரல் வீனஸ் ப்ரெஷர்னா த ப்ரெஷர் இன் தி யூ ஹேவ் டு மெஷர் தி ப்ரெஷர் இன் தி எங்கே இருக்கு தெரியுதாடா வரையிறது? ஸோ இது என்னது ரைட் ஏட்ரியம். So you are directly pressuring the measuring the pressure in the right atrium. பேர் தான் என்னது சென்ட்ரல் வீனஸ் ப்ரெஷர் மானிட்டரிங். ஏன் சென்ட்ரல் வீனஸ் ப்ரெஷர் மானிட்டரிங் பண்ணுறேன்னா என்ன ஐ எம் கிவிங் அடிக்குவேட் ஃப்ளூயிட்ஸ் ஆர் நாட். என்ன பேஷண்ட்டுக்கு வந்து நான் கொடுக்குற கரெக்ஷன், இப்போ நம்ம ஃப்ளூயிட்ஸ் கொடுக்குறோம்ல, இந்த ஃப்ளூயிட்ஸ் கரெக்டாக போகுதாங்கிறது எப்படி தெரியும்? ரைட் ஏட்ரியம் கரெக்டாக வந்துச்சுன்னா அது லெஃப்ட் ஏட்ரியம் போக போகுது, லெஃப்ட் ஏட்ரியம் ரைட் வென்ட்ரிக்கல் போக போகுது, ரைட் வென்ட்ரிக்கல் போச்சுன்னா அவுட்புட்டு நல்லா வரப்போகுது, கார்டியாக் அவுட்புட். ஸோ நான் கொடுக்குற ஃப்ளூயிட் அடிக்குவேட்டாக போகுதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு தான் என்னது மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் சிவிபி. ஸோ சப்போஸ் மேஜர் சர்ஜரி, ரொம்ப மேஜர் சர்ஜரி பண்ணிகிட்டு இருப்பேன், அப்போல்லாம் நீ பாட்டுக்கு ஃப்ளூயிட்ஸ் கொடுத்துட்டே இருக்க முடியாதுல்ல. ஏன்னா 10 மணி நேரம் 8 மணி நேரம் நடக்கிற சர்ஜரிக்கு நீ பாட்டுக்கு போடுப்பா ஒரு பாட்டில் முடிஞ்சிச்சா போடுப்பான்னு போட்டே இருக்க முடியாது. ஸோ எப்படி நீ பார்த்து கொடுப்ப? சென்ட்ரல் வீனஸ் ப்ரெஷர் சிவிபி ப்ரெஷர் மானிட்டர் பண்ணிவிட்டு அந்த ப்ரெஷருக்கு தகுந்த மாதிரி நீ ஃப்ளூயிட்ஸ் கொடுக்கணும். சிவி ப்ரெஷர் நார்மலாக இருந்துச்சுன்னா யூ கேன் ஃப்ளூயிட்ஸ் கம்மி பண்ணிக்கலாம். அதுதான் சரியா? ஸோ simple to measure the right atrial pressure by placing the venous catheter into SVC, the venous catheter into SVC. SVC ல போனால் தானே ரைட் ஏட்ரியம் போக முடியும். சரியா? ஆர் இது காமனாக பர்ஃபார்ம் பண்ணுறது. ஐவிசினா இட்ஸ் லாங் ரூட் மெஷர் பண்ணுறது. ஸோ எஸ்விசிக்குள்ளே போகணும்னா நம்ம எந்த வெயின் யூஸ் பண்ணலாம்? எந்த வெயின் யூஸ் பண்ணலாம்? ஐஜேவி, இன்டர்னல் ஜுகுலார் வெயின். ஆர் வேற என்ன வெயின் யூஸ் பண்ணலாம்? சப்க்ளேவியன் வெயின். சரியா? ஸோ எதர் யூ கேன் யூஸ் திஸ் சென்ட்ரல் வெயின், internal jugular vein or subclavian, ரெண்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ the normal pressure, the normal value of central venous pressure is 2 to 10 centimeter of water or saline. Then method initially the needle 3 centimeter above the middle of the clavicle. இங்கிருந்து மேலே ஒரு பங்க்சர் பண்ணோம். பங்க்சர் பண்ணிட்டு ஸ்டெனோக்ளோடோமாஸ்டர் நடுவுக்கு போயிட்டு ரைட் இன்டர்னல் ஜுகுலார் வெயின் பார்க்கணும். அதுலேருந்து அப்படியே கைடு ஒயர் பாஸ் பண்ணிட்டு கத்தீட்டர் பாஸ் பண்ணிடணும். புரியுதா? அவ்வளோதான். ஸோ இது எப்படி அதை கன்ஃபார்ம் பண்ணுவோம்? ஜஸ்ட்டு சேஞ்சஸ் இன் தி ஃப்ளோ டியூரிங் இன்ஸ்பிரேஷன் அண்ட் ஆஸ்பிரேஷனில் அந்த ஃப்ளூயிட் ஹார்ட் பம்ப் ஆகும்போது அந்த ஃப்ளூயிட் போயிட்டு வரும்ல, அதை வச்சுட்டு கண்டுபிடிச்சிருவோம். ஸோ காம்ப்ளிகேஷன்ஸ் இது போகும்போது என்ன ஆகும்? அந்த கிளாவிக்கல் பக்கத்தில் தான் என்ன இருக்கும்? நீ பிளைண்டாக தானே பங்க்சர் பண்ணுறேன், ஆர் கைடடாக பங்க்சர் பண்ணலாம். நார்மலாக பங்க்சர் பண்ணும்போது என்ன வந்துடலாங்க? ப்ளீரோட அப்பக்ஸ் அங்கே தானே இருக்கும். ப்ளீரோட அப்பக்ஸ் அங்கே தான் இருக்கும். ஸோ இஃப் யூ ஆர் டூயிங் எனி நெக் டிசெக்ஷன் ஆர் எனி ப்ரொசீஜர் இன் தி ஜஸ்ட் above the clavicle, what will happen? Pneumothorax. One of the deadliest complication of இது சிவிபி பிளேஸ்மெண்ட் வந்து pneumothorax. வேற அப்பெல்லாம் pneumothorax வரலாம் சொல்லு பார்ப்போம். இப்போ நான் இந்த கிளாவிக்கல் வச்சு சொல்லிட்டேன். அப்போ சொல்லு. கிளாவிக்கல் ஃப்ராக்சர் pneumothorax வரலாம், ஃபர்ஸ்ட் ரிப் ஃப்ராக்சர் pneumothorax வரலாம், ஆர் நெக் டிசெக்ஷன் MR&D pneumothorax வரலாம். புரியுதா? ஏன் pneumothorax வருது? பிகாஸ் த ப்ளூரல் அப்பெக்ஸ் இஸ் அப் டு இது வரைக்கும் இருக்கும். ஸோ நீங்கள் பண்ணால் வரும். ஸோ அது பண்ணிட்டு போட்டுறேன். So the complications like pneumothorax or hemothorax, injury to the brachial plexus or bleeding, sepsis, catheter related இதெல்லாம் வரலாம். ஸோ புரியுதுல? ஜஸ்ட் above the middle of the clavicle and இந்த 2 heads of sternocleidomastoides அப்படியே உள்ளே போயிட்டு you have to play SVC போயிட்டு you are placing the catheter into the என்னது right atrium. சரியா? measuring the pressure in the centimeter of water. Normal pressure is 2 to 2 centimeter of water or saline. சரியா? தென் இதில் 2 catheter இருக்கும். ஒன்று வந்து சென்ட்ரல் ஆர் பெரிஃபரலி இன்செர்டட் சென்ட்ரல் லைன். பெரிஃபரலி ஆர் சென்ட்ரலி இன்செர்டட்னா மோஸ்ட்லி ஐஜேவியில் போடுவோம். பெரிஃபரலி இன்செர்டட் மீன்ஸ் யூ ஆர் யூசிங் தி சப்க்ளேவியன் வெயின். தென் இதுக்கு இன்னும் அட்வான்ஸ்டாக போயிட்டு
பர்ஃபியூஷன் கரெக்டாக போகுதா அப்படின்னு பார்க்கணும்னு நினச்சா என்ன பண்ணலாம்? யூ கேன் யூஸ் பல்மரி கேப்லரி வெஜ் ப்ரெஷர். ஏன்னா நீயே சொல்லு பார்ப்போம். பல்மரி கேப்லரி வெஜ் ப்ரெஷர்னா பல்மரி ஆர்ட்ரியும் பல்மரி வெயினும் 2 இடத்துல வரதானே அண்ணா. ஸோ இது எப்படி போக முடியும்? எகைன் என்ன ரூட்டில் போக முடியும்? எகைன் ஐஜேவி இன்டர்னல் ஜூகுலார் வெயின், எஸ்விசி, ரைட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கல், அதுலேருந்து என்னது பல்மரி ஆர்ட்ரி. அதுக்கப்புறம் பல்மரி ஆர்ட்ரிலேருந்து எங்கே போகிற? பல்மரி வெயின் பக்கத்தில் வரைக்கும் போயிடுறேன். அதனால தான் அதுக்கு பேர் என்னது? ஆர்ட்ரி வெயின் ஜங்ஷன் ஆகிற பேர் இடம் என்னது? கேப்லரி. ஸோ யூ ஆர் மெஷரிங் பல்மரி கேப்லரி வெஜ் ப்ரெஷர். ஸோ இன்னும் எனக்கு அடிக்கோட தெரிஞ்சிடும் அண்ணா உண்மையிலுமே எங்கே தான் ஃபால்ட்டு, ஃப்ளூயிட் தான் கம்மியா இல்லை ஆக்சிஜன் சேச்சுரேஷன் கம்மியா, ஏன் அந்த இது கம்மியாக இருக்குங்கிறது இன்னும் அக்யூரேட்டாக தெரியும். புரியுதா? அதுக்காக ஸோ இது வந்து த கத்தீட்டர் யூஸ்டு என்ன ஸ்வான் நான்ஸ் ட்ரிபிள் சேனல் பல்மரி ஆர்ட்ரி பலூன் கத்தீட்டர் அண்ணா. ஸோ இட்ஸ் differentiate right ventricle pressure or left ventricle pressure, pulmonary embolism, septic shock, monitoring the cardiac output during the inotrope agents or fluid therapy. இதெல்லாம் இருக்கும்போது நீ மானிட்டர் பண்ணிக்கலாம். மானிட்டர் பண்ணுறது நார்மல் இது என்னது? அது எவ்வளோ வேல்யூ? 2 to 10. இது எவ்வளோ ப்ரெஷர் வேல்யூ? 8 to 12. சரியா? ஸோ then the method sterile aseptic precaution, the cannula and guide were inserted into the internal jugular vein, right atrium, then right atriumல இருந்து another pulmonary artery to reach the small branches means capillary வரைக்கும் போயிட்டு அங்கிருந்து மெயின்டைன் பண்ணுற. இது எவ்வளோ நாளைக்கு வச்சிருக்க முடியும்? சிவிபி சென்ட்ரல் லைன் பவுடர்னா எவ்வளோ நாள் வச்சிருக்கலாம்? மேபி 1 week or 2 weeks வச்சிருக்கலாம். பட் இது எவ்வளோ நாள் வச்சிருக்க முடியும்? ஒன்லி 72 hours. யூ டெல் மீ விச் ஒன் இஸ் வெரி சிம்பிள், சிவிபி ஆர் பல்மனரி கேப்லரி வெஜ் ப்ரெஷர்? சிவிபி. பட் இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ வேர் இஸ் த காம்ப்ளிகேஷன்ஸ் மோர்? எதில்? பல்மனரி கேப்லரி வெஜ் ப்ரெஷர் மெஷர் பண்ணுறதா காம்ப்ளிகேஷன்ஸ் மோர். சரியா? பட் இது மோஸ்ட் அக்யூரேட் பல்மனரி கேப்லரி வெஜ் ப்ரெஷர். சரியா? ஸோ அவ்வளோதான். ஸோ 2 டிஃப்ரென்ஸ் கொடுத்துருப்பாங்க, சிவிபி அண்ட் பல்மனரி கேப்லரி வெஜ் ப்ரெஷர். டெக்னிக்கலி ஈஸியர் எது? CVP. So the record expert skills in pulmonary capillary wedge pressure. So normal pressure 2 to 10 is 8 to 12. And எதுக்கு ரெண்டும் என்னது? The gross idea about fluid management எது? CVP. ஸ்பெசிஃபிக்காக கொடுக்குறது pulmonary capillary wedge pressure. So எதில் எந்த ஃபங்க்ஷன் எதில் பார்க்க முடியும்? சிவிபியில் ரைட் ஏட்ரியம் அதை பார்க்க முடியும். பட் இது போயிட்டு வென்ட்ரிக்கில் எப்படி பண்ணுதுன்னு பார்க்குறதுக்கு என்ன பார்க்கலாம்? வென்ட்ரிக்கில் நல்லா வேலை செய்தான்னு பார்க்குறதுக்கு எது பார்க்கலாம்? பல்மனரி கேப்லரி வெஜ் ப்ரெஷர். சரியா? த கெத்திட்டர் டிப் எதில் இருக்கும்? சிவிபியில் ரைட் ஏட்ரியம். பல்மனரி கேப்லரி வெஜ் ப்ரெஷரில் பல்மனரி ஆர்டரிக்கு போயிட்டு கேப்லரி வெஜ் அது வரைக்கும் இருக்கும். சரியா? ஸோ தென் போத் எதனோட யூசஸ் என்னப்பா வேறு அப்பார்ட் ஃப்ரம் ஃப்ளூயிட் மானிட்டரிங் வேற என்ன இதனோட யூசஸ்? யூ கேன் கிவ் ஆல் சென்ட்ரல் சிவிபியில் தான் என்ன கொடுக்க முடியும்? டிபிஎன் கீமோதெரப்பி யூ கேன் கிவ் எனி லைன்ஸ், பட் டிபிஎன் யூ ஷுட் கிவ் ஆல்வேஸ் என்ன எது? சென்ட்ரல் லைன் டிபிஎன். வாட் இஸ் டிபிஎன்? total parenteral nutrition. So another the indication for these things are TPN. But என்ன டிபிஎன் இதில் கொடுக்குமா? நம்ம பல்மனரி கேப்லரி வெஜ் ப்ரெஷரில் நம்ம டிபிஎன் கொடுக்குமா? அதில் கொடுக்க மாட்டோம். சரியா? மெஷர் பண்ணுறது தான். ஸோ டிபிஎன் வந்து சிவிபியில் கொடுக்க முடியும், பட் இதில் கொடுக்க முடியாது. சரியா? ஸோ த காம்ப்ளிகேஷன்ஸ் ஆர் ஈஸி டு டேக்கிள் ஹியர், பட் த பல்மனரி கேப்லரி வெஜ் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு டேக்கிள், பட் தட் இஸ் மோர் சென்சிட்டிவ், தட் இஸ் ஈஸி டு பர்ஃபார்ம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, already we discussed systemic inflammatory response syndrome. What is systemic inflammatory response syndrome? Pro-inflammatory cytokines. What is the cytokines? Yes, that's it. Okay, so எது SIRS எதில் போனால் எந்த பேஷண்ட் வேணால் SIRS வரலாம். செப்சிஸ், ட்ராமா ஆர் இன்ஃபெக்ஷன் ஆர் செப்டிசீமியா, எந்த பேஷண்ட் வேணால் எதுக்கு போகலாம்? SIRS போகலாம். பட் SIRS போனால் அந்த 4 ஏதாவது 2 இருந்தால் தான் SIRS, 2க்கு மேலே இருந்தால் தான் SIRS. ஸோ த க்ரைட்டீரியா ஃபார் மோர் தேன் 2, தட் இஸ் என்னது? ஹைப்பர்தெர்மியா ஆர் ஹைப்போதெர்மியா இருக்கும், ஆர் டாக்கிகார்டியா பல்ஸ் மோர் தென் 90, டாக்கிப்னியா மோர் தென் 20, ஆர் ஒயிட் செல் கவுண்ட் மோர் தென் 12,000 ஆர் லெஸ் தென் 4,000. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ எந்த கொஸ்டின் கேட்குறீங்க SIRS தனி கொஸ்டினாக கேட்போம். சரியா? இப்போ SIRSனால் என்னது? 4 க்ரைட்டீரியா என்னென்ன? ஹைப்போதெர்மியா ஆர் ஹைப்பர்தெர்மியா, தென் டாக்கிகார்டியா, டாக்கிப்னியா,
தென் டோட்டல் பிளட் கவுண்ட் சரியா ரைஸ் ஆகிருக்கும் ஆர் கம்மியாக இருக்கும் ஆல்ரெடி சொன்னல செப்சிஸில் என்ன நடக்கலாம் நார்மலாக நம்ம பார்க்குற செப்சிஸில் என்ன இருக்கும் லியூகோசைட்டோசிஸ் த்ராம்போசைட்டோபீனியா பட் எதுவும் செப்சிஸ் தான் லியூகோபீனியா த்ராம்போசைட்டோசிஸ் ரெண்டும் செப்சிஸ் தான் பட் காமன்லி வி ஆர் சீயிங் த கேசஸ் லைக் என்ன லியூகோசைட்டோசிஸ் த்ராம்போசைட்டோபீனியா பட் ரெண்டும் வரலாம் ஓகே ஸோ திஸ் இஸ் த க்ரைட்டீரியா ஃபார் எஸ்ஐஆர்எஸ் ஸோ எஸ்ஐஆர்எஸ்ன்னு தெளிவு எந்த இடத்துல எழுதுறியோ அந்த இடத்துல இது எழுதிடணும் சரியா ஸோ the failure of inflammatory localization with vasodilatation, increased endothelial permeability with damage, thrombosis and leukocyte migration and activation because this is a inflammatory response syndrome. பேர்லயே இருக்கு சிஸ்டமிக்னா என்னது பிகாஸ் ஆஃப் எனி பேஷண்ட் ஹேவ் இன்ஃபெக்ஷன் காலில் ஃபுட்டில் இன்ஃபெக்ஷன் இருப்பான் ஆனால் அவனுக்கு எங்கே ஃபுட்டில் மட்டும் தொந்தரவு வராது எங்கே தொந்தரவு வரும் ஹார்ட் டாக்கிகார்டியா எங்கே தொந்தரவு வரும் லங்கு தொந்தரவு வரும் எங்கே தொந்தரவு வரும் பிளட் ஸோ தட்ஸ் த ரீசன் இட் இஸ் கால்ட் என்னது சிஸ்டமிக் இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் syndrome. இந்த இன்ஃப்ளமேட்டரி மீன்ஸ் பிகாஸ் ஆஃப் எஸ்ஐஆர்எஸ் டியூ டு 168 டிமன் ரெக்ரூட் ஃபேக்டர் ஆல்ஃபா அதனால தான் இந்த எஸ்ஐஆர்எஸ் இனிஷியேட் ஆகும் ப்ரோ இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகைன்ஸ் ஸோ அதுதான் இந்த இது ஸோ இது ஸோ ஒன்ஸ் எஸ்ஐஆர்எஸ் டெவலப் ஆயிடுச்சுனாலே பேஷண்ட்க்கு அடுத்து என்ன ஸ்டேஜ் என்ன எஸ்ஐஆர்எஸ் டெவலப் ஆயிடுச்சுனாலே இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா செப்சிஸு என்ன இன்ஃபெக்ஷன் இல்லைன்னா எஸ்ஐஆர்எஸ்லேருந்து அடுத்து என்னது எம்ஓடிஎஸ் சரியா ஸோ இது எம்ஓடிஎஸ் இது எஸ்ஐஆர்எஸ் வந்துச்சுனாலே இட்ஸ் புவர் ப்ரோக்னோசிஸ் அசோசியேட்டட் வித் ரிலீஸ் ஆஃப் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் பிகாஸ் இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகைன்ஸ் abnormal arachidonic acid release and cytokine release, neutrophil sequestration, abnormal NO synthesis and the complement activation and DIC. So patient will go for MODS. Okay va? So and the pair therinjale podum. Then MODS. It's very simple already I have seen enadhu MODS enadhu irreversible injury of all the tissues. Enna na paathirukkom enna the order of involvement of the organs romba important. ஃபஸ்ட்டு யார் லங்கு ஏன்னா லங்கு தான் ரொம்ப டேஞ்சர் ஏன்னா லங்கில் எம்ஓடிஎஸ் லங்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா தென் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ட்ரீட் இல்லை ஸோ அதனால தான் எந்த பேஷண்ட் வென்டிலேட்டர் போனாலே நம்ம வெளியில் வர்றாங்களா வர முடியாதுன்னு நம்ம சொல்லவே முடியாது ஏன் வென்டிலேட்டரில் போய் லங்கில் போய் பேஷண்ட் ஏஆர்டிஎஸ் போயிடுச்சுன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ட்ரீட் ஸோ ஃபஸ்ட்டு இந்த எம்ஓடிஎஸ் போகிறாங்க அப்படின்னா அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஆர்டரில் போகும்போது ஃபஸ்ட்டு வந்து இதுதான் லங்ஸு தென் ரைட் வென்ட்ரிகுலர் ஃபெயிலியர் என்ன தென் லிவர் கிட்னி சரியா ஸோ த மோஸ்ட் காமன் இந்த எல்டர்லி டயபெட்டிக் பேஷண்ட் ஸ்மோக்கர்ஸ் ஆல்கஹால் யார் வந்தாலும் சரி யாருக்கு வேணால் எம்ஓடிஎஸ் வரலாம் ஏன்னா எஸ்ஐஆர்எஸ் போயிட்டாங்கனாலே தே வில் டெவலப் எம்ஓடிஎஸ் மல்டி ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன் சிண்ட்ரோம் புரியுதா ஸோ ஆல்ரெடி நான் சாக்லேயே சொல்லிட்டேன் ஏன்னா த பிரைமரி எம்ஓடிஎஸ் இஸ் டியூ டு என்ன த காஸ் தெரிஞ்சதுன்னா தட் இஸ் பிரைமரி எம்ஓடிஎஸ் is due to SIRS na that is secondary MODS. புரியுதாப்பா தெரியுதா இல்லையா என்ன பேஷண்ட்டுக்கு வந்து எல்லாமே நார்மலாக இருக்கும் பட் எஸ்ஐஆர்எஸ் டெவலப் ஆகிடுச்சு எஸ்ஐஆர்எஸோட அடுத்த ஸ்டேஜ் என்னது எம்ஓடிஎஸ் அது மாதிரி போச்சுன்னா தட் இஸ் செகண்டரி எம்ஓடிஎஸ் if patient வந்து ஆல்ரெடி பேஷண்ட் ஹேவ் என்ன எஸ்டாப்ளிஷ்டு லங் பெத்தாலஜி ஆர் எஸ்டாப்ளிஷ்டு ஹார்ட் பெத்தாலஜி ஆர் எஸ்டாப்ளிஷ்டு லிவர் பெத்தாலஜின்னா ஆல்ரெடி வி நோ அதனால சீக்வன்ஸாக போச்சுன்னா அதுக்கு பேர் என்னது primary MODs. So primary MODs like pulmonary contusion, rhabdomyolysis or multiple transfusions இதெல்லாமே primary MODs or SIRS டெவலப் பண்ணி அதுக்கப்புறம் வந்தாங்கன்னா that is secondary MODs. So common features already you know என்னது லங்கில் என்ன வரும் டாக்கிப்னியா ஹைபாக்சியா ARDS அதானே ARDS லிவரில் என்ன வரும் லிவர் சொல்லவே இல்லையா அப்படியே லிவரில் என்ன வரும் ஜாண்டிஸ் லிவரோட மெக்கானிசம் அல்புமின் கம்மி ஆகிடும் ஹைப்போஅல்புமினியா ஜாண்டிஸ் என்ன ஸோ எக்ஸ்கிரீட்டரி ஃபங்க்ஷன் அப்படியே போயிடும் ஸோ ஜாண்டிஸ் தான் வரும் சரியா ஸ்டோரேஜ் அப்போ ஆல்புமின் கம்மியாகிட்டு வரும்ல ஹைப்போ அல்புமினியா எல்லாமே ஸோ தென் அதுக்கு அடுத்து பிரெயினுக்கு என்ன வரும் ட்ரௌசினஸ் அதானே ட்ரௌசினஸ் ஸோ ஹார்ட்டில் ஹைப்போடென்ஷன் எல்லாமே வரும் ஸோ அடுத்து என்ன வரும் எம்ஓடிஎஸில் பிளட்டில் வர்றது என்னது பிளேட்லெட் மைக்ரோ அக்ரிகேஷன் இதுக்கு பேர் தான் இதுதான் என்னது காசு பண்ணோம் டிஐசி ஆமாம் தானே ஸோ டிஐசி தென் அக்யூட் பல்மனரி கன்டியூஷன் வில் ப்ரொடியூஸ் ARDS தென் இது எல்லாமே இது பண்ணி பேஷண்ட் வில் கோ டு டெத் அவ்வளோதான் ஸோ அல்டிமேட்டாக என்னது ஆல் சிஸ்டம் ஃபெயிலியர் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா எம்ஓடிஎஸ்னா லிவர் ஃபெயிலியர் ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் ஹார்ட் ஃபெயிலியர் தென் பிரெயின் மட்டும் தான் ஃபெயிலியர் அதுவும் பிரெயின் ஃபெயிலியர் தான் பட் அது சொல்ல மாட்டோம் ஹார்ட் ஃபெயிலியர் லிவர் ஃபெயிலியர் லங் ஃபெயிலியர் எல்லாமே வந்து
Okay, so the patient will die. So how will you manage? Like any septic shock or any shock, you have to manage like this. You have to manage the ICU with ventilator support, because suppose patient is an kidney failure patient, you can do another kidney failure என்ன பண்ணோம், dialysis, fluids management, dialysis. Suppose patient is severe anemic, அது மாதிரிலாம் தெரிஞ்சதுன்னா then you can லைஸ் ஆயிருதுல, blood DIC போய் லைஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ நீ கொயாபிள் இது கரெக்ஷன் பண்ணோன்னா you have to give transfusions also. Transfusion. So transfusions, then sepsis antibiotics, then another proper nutrition. ஏன்னா வாய் வழியாக கொடுக்க முடியாது, பிகாஸ் ஆல்ரெடி பேஷண்ட் ஹேவ் என்னது சிவியர் செப்சிஸ் எண்டோ இதில் இருப்பாங்க, வென்டிலேட்டரில் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது வாய் வழியாக கொடுக்கறதா இண்டிகேஷன் இல்லை. தெர் இஸ் an obvious contraindication for enteral feeding, then you can go for TPN. Okay. Or if patient there no contraindication for idna, then you can start oral feeding, rail tube feeding also, not oral feeding. Comatose patients, ventilator patient எப்படி சாப்பிட முடியும்? So rail tube feeding. So this is already it ought hyperbaric oxygen. இப்போ ஐடியா தெரிஞ்சிருக்கும். ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன் எங்கெல்லாம் படித்தோம்? ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன் சொல்லிட்டே வந்தோம்ல, கேஸ் கேங்க்ரீன். எங்கெல்லாம் மசில் இஸ்கீமியா போகுது, எங்கெல்லாம் ரிவர்ஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறோமோ அந்த எல்லாம் யூ ஷுட் கிவ் ஹையர் ஆக்சிஜன். எங்கெல்லாம் மசில் நெக்ரோசிஸ் நடக்குதுன்னு தெரியுதோ அங்கே கிவ் ஹையர் ஆக்சிஜன், பிகாஸ் கிரெஸ்டன் ஆர் கிரெஸ் இன்ஜுரியில் எல்லாமே நடக்கிறது என்னது, இஸ்கீமியா. இஸ்கீமியா தானே, இஸ்கீமியானால காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். ஸோ த டெஃபினிஷன் ஃபார் the hyperbaric oxygen is nothing but the administration of oxygen 1 to 2 atmosphere above the atmosphere pressure in compression chamber. ஏன்னா அது நார்மலாக இப்படி கொடுக்க முடியாதுல்ல, உனக்கு நார்மலாக இருக்கிறத விட 1 to 2 அட்மாஸ்பியர் ஏர் அதிகமாக தரணும், அதிகமான ஆக்சிஜன் கொடுக்கணும். அப்போ எப்படி தான் கொடுக்க முடியும்? அது ஒரு சேம்பரில் தான் கொடுக்கணும். நம்ம பாட்டு நினச்சா ஆக்சிஜன் எடுத்து ஃபுல்லாக மூக்கில் வச்சா கிடையாது. அது கம்ப்ரஷன் சேம்பர் இருக்கும், தனி சேம்பர் இருக்கும். சேம்பருக்குள்ளே போயிட்டு ஆக்சிஜன் உனக்கு அதிகமாக கொடுக்கணும். சரியா? ஸோ இன்க்ரீஸ் தி ஆர்டீரியல் ஆக்சிஜன் சேச்சுரேஷன், இன்க்ரீஸ் ஆக்சிஜன் பர்ஃபியூஷன் ஆஃப் டிஷ்யூஸ். ஆல்ரெடி நீ எப்போ எல்லாம் டிஷ்யூ பர்ஃபியூஷன் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறியோ அப்போ நீ ஒரு ஐடியல் மெத்தட் என்னது, ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன். சரியா? ஸோ எஸ்பெஷலி கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் ரொம்ப தேவை, கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஆக்சிஜன் நிறையா போகணும்னு எப்போ நினைக்கணும்? கார்பன் மோனாக்சைடு பாஸ்னிங். ஏன்னா கார்பன் மோனாக்சைடு இஸ் மோர் அஃபினிட்டி டு த ஹீமோகுளோபின். ஆக்சிஜனை விட எதுக்கு அஃபினிட்டி? கார்பன் மோனாக்சைடு, அது கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு. சரியா? இப்போ அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா நீ என்ன தான் கொடுக்கணும்? ஆக்சிஜனை இதை விட அதிக ப்ரெஷரில் கொடுக்கணும். புரியுதா இல்லையா? அதுக்கு பேர் தான் என்னது இது. ஸோ கார்பன் மோனாக்சைடு பாஸ்னிங். தென் ஆல்ரெடி என்னது டெட்டனஸில் வாட் இஸ் த காஸ் ஆஃப் டே? அப்போ கண்டிப்பாக கொடுக்கணும். தென் த மசில் கேங்க்ரீன், கேஸ் கேங்க்ரீன். ஏன் கேஸ் கேங்க்ரீன் கொடுக்குறோம்? மயோநெக்ரோசிஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் இஸ்கீமியா, பிகாஸ் ஆஃப் கம்பார்ட்மெண்ட் சிண்ட்ரோம், இஸ்கீமியா. ஸோ மசிலில் மயோகுளோபினுரியா அதெல்லாம் வந்துடும். ஸோ அதனால் கொடுக்குறோம். தென் அதர் த பெட் சோர்ஸ் அதெல்லாமே என்னென்னா ஹீலிங் மெக்கானிசம் இன்க்ரீஸ் பண்ணுதுங்கிறோம். Then necrotizing facilities and radiosensitizer in treatment of cancer therapy, அதுக்கு எல்லாமே கொடுக்கணும். சரியா? தென் த காம்ப்ளிகேஷன் இவ்வளோ ஆக்சிஜனையும் நீ ஒன்றா கொடுக்கும்போது என்ன நடக்கும் பேஷண்ட்டுக்கு? இவ்வளோ ஏர் உள்ளே போகுது. அப்போ அது மோர் ப்ரோன் டு டெவலப் எம்பாலிசம். அவ்வளோதான். வேற எங்கே எம்பாலிசம் வரும்? வேற எங்கே நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற இல்லை ஒரு இது பண்ணுறதுனால ஒரு எம்பாலிசம் வரலாம்? எங்கே வரலாம்? TPN total parenteral nutrition. ஏன்னா டோட்டல் பேரண்டல் நியூட்ரிஷன் இஸ் நத்திங் பட் என்னென்ன இருக்கும் அதில்? டோட்டல் பேரண்டல் நியூட்ரிஷன். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டோட்டல் பேரண்டல் நியூட்ரிஷன்? அதாவது என்ட்ரலாக வாய் வழியாக சாப்பிட்றோம்ல, வாய் வழியாக சாப்பிட்றது என்ன சாப்பிட்றோம்? சோறு சாப்பிட்றோம், ப்ரோட்டீன் சாப்பிட்றோம். சோறுன்னா என்னது? கார்போஹைட்ரேட். சரியா? அடுத்து என்னது? ப்ரோட்டீன் சாப்பிட்றோம். தென் ஃபேட் சாப்பிட்றோம். சரியா? தென் மினரல்ஸு, விட்டமின்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இது எல்லாமே நான் வாய் வழியாக சாப்பிட முடியல, அதனால நான் எது வழியாக கொடுக்குறேன்? ஐவியாக கொடுக்குறேன். ஸோ டோட்டல் பேரண்டல் நியூட்ரிஷன் இஸ் நத்திங் பட் த காம்பினேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், திஸ் இஸ் கண்டினியூஸ் எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ், அதோட கூட என்ன இருக்கும்? விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். இதெல்லாமே இருக்கும். இதில் அந்த ஃபேட் இருக்குல்ல, ஃபேட் என்ன காசு பண்ணோம்? எம்பாலிஸ். சரியா? ஸோ அது மாதிரி ஆக்சிஜன் அதிகமாக ஏர் கொடுக்கறனால இட் வில் ப்ரொடியூஸ் செரிப்ரல் கேஸ் எம்பாலிசம். ஆர் சேம்பருக்குள்ளே தானே கொடுக்கணும். சேம்பருக்குள்ளே அதிக ஆக்சிஜன் வச்சு கொடுத்தா என்ன நடக்கும்? காது பிஞ்சிட்டு போயிடும். சரியா? ஸோ ரப்சர் ஆஃப் டிம்பானிக் மெம்பரேன், ரெஸ்பிரேட்டரி டிப்ரெஷன், அதுவே இதை வந்துடும். ஏன் ரெஸ்பிரேட்டரி டிப்ரெஷன்?
CO2 இருக்காது. நீ ஆக்சிஜனே ஃபுல்லாக கொடுத்துக்கிட்டு இருந்தா CO2 ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ரெஸ்பிரேஷன். ஆமாம். ஸோ the patient will develop respiratory depression and CO2 narcosis also. The contraindication, asthma, emphysema or infected patients, இது மாதிரிலாம் கொடுத்தா ஒரு இடத்துல இருக்கிற இன்ஃபெக்ஷன் எல்லாம் பிச்சுக்கிட்டு எல்லா இடத்துக்கும் போயிடும். சரியா? அதனால் கண்டிப்பாக இஸ் அ கான்ட்ராண்டிகேஷன். புரியுதா?